சபரிமலைக்கு வந்தா அடிப்பீர்களா? ஐயப்ப பக்தர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. தமிழிசை ஆவேசம். மதச்சார்பின்மையை கடைபிடிக்கிறேன் என்ற பெயரில் இந்து மத துவேஷத்தை தான் மு.க.ஸ்டாலினும் பினராயி விஜயனும் கடைபிடிக்கிறார்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களை கேரள போலீசார் சுவாமி தரிசனம் செய்ய விடாமல் தாக்குவதாக கூறப்படும் நிலையில் இது குறித்து தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆவேசமாக கருத்து தெரிவித்துள்ளார். சபரிமலையில் கார்த்திகை மாதம் மண்டல பூஜை ஆரம்பிப்பதில் இருந்தே இங்கு ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்து வருகிறது. கூட்ட நெரிசலில் பக்தர்கள் உயிரிழந்த சம்பவங்களும் நிகழ்ந்தன. ஆனாலும் ஐயப்பனை தரிசிப்பதற்காக தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா என பல மாநிலங்களில் இருந்து தினம் தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு செல்கிறார்கள். கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் ஐயப்பனை தரிசிக்க 10 மணி நேரத்திற்கும் மேல் ஆவதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் இப்படி காத்து கிடக்கும் பக்தர்களுக்காக தண்ணீர் வசதியை கூட இந்த முறை கேரள அரசு செய்து தரவில்லை என பக்தர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில் கடந்த சில தினங்களாக தமிழகத்தில் இருந்து வரும் ஐயப்ப பக்தர்களை கேரள போலீசார் கண்மூடித்தனமாக தாக்குவதாக பக்தர்கள் நேற்று கதறி அழுதபடி வீடியோ வெளியிட்டனர். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பல பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்காமல் பாதியிலேயே விரதத்தை முடித்துக்கொண்டு திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் நிருபர்கள் இன்று கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த தமிழிசை, ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையில் தாக்கப்படுவது என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய செய்தி. மதச்சார்பின்மையை தாங்கள் கடைபிடிப்பதாக கூறிக்கொண்டு இந்து மத சார்புடைய துவேஷத்தை தான் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் கேரள முதல்வர் பினராயி விஜயனும் கடைபிடித்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சபரிமலைக்கு போய்விட்டு சாமியை பார்க்க முடியாமல் பலர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் வசதியை கூட கேரள அரசு செய்து தரவில்லை என பக்தர்கள் கூறுகிறார்கள். கேரள அரசு என்ன நினைக்கிறது என்றால், நாம் சரியாக வசதியை செய்து தரவில்லை என்றால் ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கை குறையும் என நினைக்கிறது. ஆனால் ஐயப்ப பக்தர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. இன்னும் அவர்களின் கூட்டம் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும். நீங்கள், அதாவது பினராயி விஜயன் அவர்களுக்கு தேவையான வசதியை செய்து கொடுத்தே தீர வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார்.